இருக்குல்ல, அது பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, ஸோ தீபாவளி ஒரே ஒரு ஃபெஸ்டிவல். தீபாவளிக்கு மட்டும்தான் பட்டாசு வந்து எல்லாரும் வெடிப்பாங்க. மற்ற ஃபெஸ்டிவல் வந்து ஏதோ சில பேர் தான் வெடிப்பாங்க. ஆனால் தீபாவளிக்குன்னு மட்டும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற நாள் அது. பிஸ்னஸ்லேயே ரொம்ப ரிஸ்க்கான பிஸ்னஸ் தான் நான் இதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பட்டாசுன்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏதாச்சும் ஒன்றுத்துல சின்ன ஒரு தீ பட்டாலுமே அது அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வேலை செய்கிறாங்க. இவங்க எதுக்காக இவ்வளோ மணிக்கட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, தீபாவளின்ற ஒரே ஒரு நாளுக்கு மட்டும்தான். ஸோ இவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா ஒரே ஒன்று தான், தீபாவளிக்கு வந்து எல்லாரும் பட்டாசு வாங்கி வெடிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸும் வந்து எப்பயுமே சேல்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட்டாசுன்றது வந்து தீபாவளி ஒரு நாளுக்கு மட்டும்தான் எல்லாரும் வாங்கி வெடிக்கிறது. மற்ற ஃபெஸ்டிவலுக்கு வந்து சில பேர் வெடிப்பாங்க, சில பேர் வெடிக்க மாட்டாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். ஆனால் இப்போ வர காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பட்டாசு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. ஏன்னா அதையே நம்பிட்டு இருக்கிறவங்க இவங்க சிவகாசியில் வந்து வேலை செய்கிறவங்க, பட்டாசு ரெடி பண்ணுறவங்க வந்து அதையே நம்பிட்டு இருக்கவங்க. ஸோ நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக நம்ம பட்டாசு வாங்கி வெடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பட்டாசு வாங்கி வெடிங்க, சேஃபாக வெடிங்க அண்ட் சேஃபாக இருங்க. அவ்வளோதான். ஹாப்பி தீபாவளி.